புத்தர் அவர்கள் ஒரு சாலையில போயிட்டுருக்காரு. கடுமையான வெயில். அந்த வெயில் தாங்க முடியாம அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துர்றாருங்க. அப்ப அந்த பக்கம் யாருமே இல்ல. காட்டுக்குள்ளார ஒரு பையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டுருக்கிறான். உடனே அந்த பையன் திடுதிடுன்னு ஓடியாந்து பார்க்குறான். புத்தர் விழுந்து கிடக்குறாரு. புத்தர்ன்னு அவனுக்கு தெரியாது. யாரோ ஒரு சாமியாரு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு 2 மரக்கிளைய வெட்டி, அவர் முகம் வெயில்ல வாடாம இருக்கிற மாரி நட்டு வைக்கிறாங்க. அப்ப திடீர்னு குளிர்ந்த நிழல் அவரு முகத்தில பட்டோனே அவர் கண் விழிச்சு பார்த்துட்டு, "தண்ணி, தண்ணி, தண்ணின்னு" கேட்குறாருங்க. அப்ப அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் சொல்றான், "ஐயா, உங்கள பார்த்தா பெரிய சாமியார், உயர்ந்த ஜாதி மாரி தெரியுது. நாங்க வந்து தாழ்ந்த ஜாதி. நாங்க எப்படிங்க உங்களுக்கு தண்ணி தர்றது?" அப்புட்ன்னு கேட்குறாருங்க. அப்ப அந்த புத்தர் சொல்றாருங்க, "தம்பி, ஓடும் குருதியிலும், வடிந்து ஒழுகும் கண்ணீரிலும் தேடிப் பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா?" அப்படின்னு சொல்றாருங்க. மனிதனுடைய எல்லாருக்கும் ஓடுகின்ற ரத்தம் சிவப்பு, வருகின்ற கண்ணீர் உவர்ப்பு, இதில எங்கேயா ஜாதி இருக்குது? அப்படின்னு கேட்குறாருங்க. உடனே அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் ஓடிப்போய் ஆட்டினுடைய பாலை கறந்து புத்தருக்கு குடுத்தான். புத்தர் களைப்பு நீங்கிச் சென்றார். இதை ஆசிய ஜோதி என்ற நூலிலே கவிமணி அவர்கள் மிகச் சிறப்பாக குறிப்பிடுகிறார். இதத்தான் கவிஞர் கண்ணதாசனும் சொல்றாருங்க. "வெள்ளை மனிதன் வேர்வையும், கருப்பு மனிதன் கண்ணீரும், உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே." மனுஷன் கருப்பா இருந்தா என்ன, சிவப்பா இருந்தா என்ன, ரத்தம் ஒன்றுதான், கண்ணீர் உவர்ப்பு தான் என்று கவியரசு சொல்கின்றார். இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம வள்ளுவர் சொல்லிட்டாருங்க. "பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்." அனைவரும் பிறக்கின்ற பொழுது ஒரே மாதிரியான மதிப்புடன் தான் பிறக்கின்றோம். உயர்வு தாழ்வு கிடையாது. அதற்கப்புறம் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், நல்ல செயல்பாடுகள் செய்தால் அவர்கள் உயர்ந்தவர்கள். இழிந்த செயல்பாடுகள் செய்கின்ற பொழுது அவர்கள் தாழ்ந்தவராக மாறுகிறார்கள் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்றாருங்க. அதனால நம்மிடையே எந்த வேறுபாடும் கிடையாது. செயல்களின் அடிப்படையில் தான் மனிதனை உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்று பிரிக்க வேண்டுமே தவிர, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது.